எல்லோரும் நினைக்கிற மாதிரி மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது பாருங்க ரொம்பவுமே சுலபமானதாக இருக்காது. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கை ரொம்பவுமே ரகசியம் நிறைஞ்சதாக இருக்கும். ஆமாங்க, இந்த மிதுன ராசிக்காரங்க நீங்கள் வெளியில் சிரிச்சிட்டு இருப்பீங்க, உள்ளுக்குள்ளே எவ்வளோ வலி இருந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டீங்க. எல்லோரும் பார்க்கறதுக்கு ஜாலியாக நீங்கள் இருக்கிறது போல தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் சந்திக்கிற கஷ்டம், இதுவரைக்கும் பட்ட துன்பம் இதெல்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அந்த புரிதல் எல்லோருக்கிட்டையுமே கிடைக்காது. மிதுன ராசிக்காரங்க எந்த அளவுக்கு மனசுக்குள்ள துன்பத்தையும் துக்கத்தையும் தாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வெளியில பார்த்தா தெரியாதுங்க. எல்லாராலும் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஆழமான வழியா மிதுன ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில கடந்து வந்திருக்கீங்க. இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை தரும், அந்த மாற்றம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க இப்போ உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியான நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். அதனால தான் நவகிரகத்தில் புத்திகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் புதன். அறிவின் அதிபதியாகவும் இருக்கிறாங்க. கல்வி, கலை, வர்த்தகம், அறிவாற்றல் இது எல்லாமே அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு அதிபதியாக வர்றதுனால பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்காரங்களுமே வித்யாகாரகனாக இருப்பீங்க. அதாவது கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை இருக்கும், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். நீங்கள் தொழில், வியாபாரம், இந்த தகவல் தொடர்பு, எழுத்துத்துறை சார்ந்த தொழில்களில் சிறப்பான வெற்றி வாய்ப்பு பெற முடியும். இதில் வெற்றி பெறணும் ஒரு நபர் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புதனின் அருள் கண்டிப்பாக வேணும். அவ்வளவு அது அற்புதமான கிரகம் தான் இந்த புதன். நரம்பு மண்டல தொடர்புடைய நோய்களை குணப்படுத்தியும் சிறந்த பேச்சாற்றல் பெறவும் புதனை வழிபடணும். அப்படிப்பட்ட புதனை அதிபதியாக கொண்ட நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுறது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீக்கி தரக்கூடிய வல்லமையை உண்டாக்கி தரும். அதே போல் இவருக்கு அதிதேவதை மகாவிஷ்ணு. புதன்கிழமையில் நீங்கள் பெருமா கோயிலுக்கு போய் துளசி மாலை சாற்றி வழிபடுவது உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும். புதன் பகவானை வீட்டில் வச்சு வழிபட்டு விளக்கேற்றி வழிபட்டு வருவதால் அந்த குடும்பத்திலையும் பாருங்கள் அமைதி, தொழிலில் மேன்மை இது எல்லாத்தையுமே பெற முடியும். அப்படி புதன் பகவானை நீங்கள் வழிபடும் பொழுது ஓம்கம் புதனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்யணும் 27 முறை. இப்போ கூட நீங்கள் உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம்கம் புதனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். புதனின் பரிபூரண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெறலாம். அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த ஒரு நம்பரை. தவறு விடாமல் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மன மாற்றம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். அதிகமாக முடிஞ்சு போன விஷயத்த திங்க் பண்ணிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஒரே நேரத்தில் பல விஷயத்தையும் நினச்சி குழப்பமாகறீங்க இல்லையா, இதை மாற்றிக்கிட்டாலே பெரும்பாலும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். தெளிவாக அந்த விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவீங்க. நம்பிக்கையாக இருந்தவங்களே உங்களை நிறைய இடத்துல ஏமாற்றிருப்பாங்க. அதெல்லாம் அனுபவமாக எடுத்துக்கோங்க. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. எடுத்த முடிவில் எப்பவுமே சந்தேகம் வரக்கூடாது. சரியாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். சரிதான் அப்படிங்கிறது நீங்கள் நம்பணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தினாலே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். பெரும்பாலும் நீங்கள் உங்கள் மனசை முதல்ல சீராக வச்சுக்கோங்க. எல்லாரையும் நம்புறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு முடிவை எடுத்துட்டிங்கன்னா அதை நம்பிக்கையை வச்சு அந்த முடிவை செயல்படுத்துங்க. எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே வச்சுக்காமல் வெளியிலையுமே கொஞ்சம் விடுங்க. மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள், இப்போ சொன்னல இந்த 3 வழிபாடு, அந்த 3 வழிபாடுமே உங்களோட வாழ்க்கையில் நன்மை ஏற்படுத்தக்கூடியது. இதை தொடர்ந்து செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் நிறைவான செல்வம், அதே போல் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத தன்மை, காரிய தடைகள் நீங்கி உங்களோட வாழ்க்கையில் மிகவும் செழிப்பான ஒரு நிலையை கொண்டு வர முடியும். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறதையும் தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை பார்த்தா, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனாக இருக்கிற புதன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதே போல் புதனோடு சகாய ஸ்தானாதிபதி சூரியனும் இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. இது வரைக்கும் உங்கள் ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்போ 2ஆம் இடத்துல சஞ்சரித்து உச்சம் பெறாரு. தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெறும் பொழுது தனவரவு திருப்தியானதாக இருக்கும். பணம் பல வழியிலுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தடப்பட்ட காரியம் தானாக நடக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனையுமே தீரும்.
இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழலை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் உருவாகுது இல்லையா, அதனால் உங்களுக்கு தனலாபம் நல்லா இருக்குது. பணம் அப்படிங்கிறது பல வகையிலுமே வரும். நீங்கள் பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். ஆனாலுமே பாருங்கள், இந்த மாதம் முதல்லையே ரிஷபராசிக்கு செவ்வாய் வராரு. உங்கள் ராசிக்கு 6, 11 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய். லாப நிபதியாக விளங்கக்கூடியவர் விரயஸ்தானத்துக்கு வராரு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா விரயம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகுங்க. வரவு நல்லா இருக்குன்னு சொன்னோம், ஆனால் வரவை காட்டிலும் செலவு நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வரவு வரும்போது அதை பிளான் பண்ணி சுப செலவாக செய்கிறது நல்லது. அப்படி செய்கிறதுனால வீண் விரயத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவரலாம். அதே போல் குடும்பத்துக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறது, இந்த ஏதாவது ஆபரணம், அதாவது ஆடை வாங்குறதை விட ஆபரணம் வாங்குறது நல்லது. சொத்து சேர்க்கையில் ஈடுபடுங்க. இது எதிர்காலத்துக்கு ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். இந்த மாதம் பாருங்கள், நீங்கள் ஏதாவது சொத்து பிரச்சனையில் இருந்தீங்கன்னா அந்த சொத்து பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வெளிவதற்கான வாய்ப்பு இருக்குது. சுப செலவு ஏற்படும். குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்குவீங்க. இந்த பத்திரப்பதிவு ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இடையூறு நீங்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கஷ்டமான நேரம், சோதனையான காலம் அப்படின்னு ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல் வேலை அதிகமாக இருக்கிறது போல் தோணும். ஆனால் அதை நினச்சிக்கிட்டு வேலையை விடக்கூடாதுங்க. விடாமுயற்சியோடு நீங்கள் செய்கிற வேலைக்கு கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் கூடுதல் நேரம் எடுத்து கூட உங்களுக்கான பணியை சீராக செஞ்சு முடிங்க. கண்டிப்பாக நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். உயர் அதிகாரிகள் உங்களோட பணி சுமையை கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திசாபுத்தி பலமாக இல்லாதவங்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் சூழல் கஷ்டம்தான். அதனால் கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு பஞ்சம விரையாதிபதி தான் இந்த சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்துக்கு வரும்போது பிள்ளைங்களோட கல்யாண கனவு நனவாகும். அதுக்காக கொஞ்சம் செலவும் ஆகும். அந்த சுப செலவு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இப்படி கூட பண்ணலாம். பிள்ளைங்களுக்காக கல்யாண செலவில் கூட ஈடுபடலாம். குறிப்பாக பிள்ளைங்களோட மேற்படிப்பு இருக்குது, இல்லைன்னா வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அதுக்காக செலவு பண்ணுறது நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய புது முயற்சியில் வெற்றி வாய்ப்பு எல்லா வகையிலுமே கிடைக்கும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பாகப்பிரிவினை உங்களுக்கு இப்போ கரெக்டாக அதோட பங்கு வந்து சேரும். சகோதரன் வகையில் உங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி வரலாம். அதனால் அவங்ககிட்ட பேசும்போது கவனமாக இருங்க. அதே போல் அதிக பயணங்கள் கொஞ்சம் ஆரோக்கிய தொல்லையை தரும். தேவையில்லாத பயணமாக இருந்தால் அதை தவிர்க்க பாருங்கள். தேவையான பயணங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் செய்கிறது நல்லது தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெற்று இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி தான் இந்த சனி பகவான். அவர் தன்னோட வக்கர காலத்தில் நன்மையை தொடர்ந்து செஞ்சாலும் ஒரு சில சமயத்தில் இனம் புரியாத கவலை வரலாம். குரு பகவான் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது குருவின் பார்வை அவர் மீது பதியுது. இதனால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கவனமாக எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலுமே பிரச்சனைகள் ஏற்படாது. அதனால தான் தாயின் உடல் நலத்தில் இருந்த ஆரோக்கிய தொல்லை நீங்கி உடல்நலம் சீராக மாறும். இடம் வாங்கிறது, அதை வீடு வாங்குறது, இந்த மாதிரியான கனவுல இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஆசை நிறைவேறும். கட்டிய வீடு பாதியில் நிற்குது அப்படின்னு கவலையுமே உங்களுக்கு இனி வேண்டாம். அந்த நிலைமை இப்போ மாறும். உங்களுக்கான அனைத்து உதவிகளுமே தக்க சமயத்தில் கிடைக்கும். பாதியில் நின்ன எல்லா வேலையுமே இப்போ சிறப்பாக நடக்கும். பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக ஏதாவது வெளியில் புகழ்பெற்ற ஆலயம் போகணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அதுக்கான வழியும் இப்போ பிறக்கும். அதே போல் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்குது. வியாபாரம், அதுக்கப்புறம் தொழிலில் ஈடுபட்டு உள்ளவங்களுக்கு வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையுது. கலைஞர்களுக்குமே ஒப்பந்தம் நிறைய கிடைக்குங்க. அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தணும். எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணணும். மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவாக இப்போ சிறப்பாக படிக்க போகிறீங்க. ஞாபக சக்தி அதிகரிக்கும். உங்களுக்கு உங்கள் பெற்றோர், ஆசிரியர் அப்படின்னு எல்லோருமே பக்கபலமாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் துணிச்சலாக செயல்படுங்க. சக மாணவர்கள்கிட்டையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். கோபத்தை தவிர்க்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழல் அப்படிங்கிறது ரொம்பவுமே சந்தோஷம் தரக்கூடிய வகையில் அமையும். ஆமாங்க, இதுக்கு முன்னாடி குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சிறப்பான செயலாலும் நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இதுவே மனசுக்கு ஒரு ஆறுதலாக அமையும். அதே போல் உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் ஏற்படுது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஆசைகள் ஒவ்வொன்றா இனி வரக்கூடிய காலத்தில் நிறைவேறும். வீட்டில் உள்ளவங்களோட குணம் அறிந்து நடந்துக்கோங்க. எல்லோருமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களோட ஆசை கனவு நிறைவேறும். பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கோபத்தை மட்டும் தவிர்த்தா நல்லது. கோபத்தை விட்டுட்டு
அனுசரணையாக எல்லாத்துட்டையுமே பழகுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளுமே பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடும். விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகளை பெறலாம். கோபத்தை கண்டிப்பாக குறைச்சே ஆகணும். பெண்கள் மட்டும் இல்லை, மிதுன ராசியில் இருக்கிற எல்லோருமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்பு ரொம்பவும் அருமையாக இருக்குது. அதனால் இப்போ வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னா நிதானமாக பொறுமையாக செயல்படுங்க. கோபத்தை தவிர்த்திடுங்க. எல்லா வகையிலுமே பாருங்கள் நன்மைகள் வரும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு இந்த மாதம் வரும். உங்களோட அறிவு சிந்தனை அதிகரிக்கும். திறமை பளிச்சிட்டு காணப்படும். உங்களை பழி சொன்னவங்களே உங்கள் வேலையை பார்த்து இப்போ ஆச்சரியப்பட்டு நிற்பாங்க. அந்த அளவுக்கு அறிவு திறமை அதிகரிக்குது. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும். அது அற்புதமான இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நினச்சி எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெறலாம். பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே உண்டாகியிருக்கு. இந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். பிரச்சனைகள் தீரவும். புதன்கிழமையில் புதன் பகவான் வழிபாட்டையும் அதே போல் பெருமாள் வழிபாட்டையும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு பெருமாள் ஆலயம் இருந்தாலும் சரி, புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் போய் துளசி மாலை வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வழிபடுங்க. இதை தொடர்ந்து செய்யுங்க. சிறப்பான உயர்வு நன்மை அப்படின்னு எல்லா வகையிலுமே நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். இந்த அற்புதமான மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் நிலையானதாக இருக்கும். எப்பவுமே சந்தோஷம், நிலையான வெற்றி இது எல்லாமே கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பை நீங்கள் உண்டாக்கி அதில் சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மிதுன ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.